மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. ஒரு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறப்ப குழந்தைகள் எப்படியெல்லாம் பாதிப்படைகிறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைலில் என்ன மாதிரி சேஞ்ச் எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை வரலாம். அது பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கலாம், நடத்தை சார்ந்ததாக இருக்கலாம், குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்க 2 பேரும் ஒன்று ஆர்கியூமெண்ட் பேஸில் சத்தமாக பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா கோபத்தில் எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, இல்லைன்னா பொருட்களை உடைக்கிற அளவுக்கு கூட பேசுவாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த குழந்தைகள் அதை பார்க்குறாங்க. ஒரு 4 வயது குழந்தையா இருக்கலாம், 5 வயது குழந்தையா கூட இருக்கலாம். இதை பார்க்குறப்ப அம்மா அப்பா எப்பவுமே இப்படி சண்டை பிடிச்சிக்கிறாங்க, ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு ஒன்று அம்மாவை பார்த்து பயந்துக்கும், இல்லைன்னா அப்பாவை பார்த்து பயந்துக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு குழந்தை ஒருத்தரை பார்த்து பயந்துக்கிட்டு ஒரு பதட்ட நிலையில் ட்ராவல் பண்ணோம். அதாவது ட்ரூமான்னு சொல்கிறோம், அதிர்ச்சி. அந்த பார்க்குற நிகழ்வு அவங்கள ஆள் மனதில் எண்ணத்தில் அறிவாக பதிவாகி இவங்களை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அந்த குழந்தை யார் அதிகமாக சத்தம் போடுறாங்களோ அவங்கள பார்த்து வெறுக்க ஆரம்பிச்சிடும். யார் அழுகிறாங்களோ அவங்களை பார்த்து பரிதாபப்பட்டு அவங்க எப்போவுமே ஒரு பயந்த கண்ணோட்டத்திலேயே அந்த சண்டை பிடிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அழுதுகிட்டு இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு இவங்க தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன், இவங்களை விட்டு நம்ம பிரியவே கூடாது அப்படிங்கிற நிலைக்கு அந்த குழந்தையோட மனசில் அது ஆழமாக பதிவாயிடுது அறிவா. அப்போது இந்த குழந்தை வளர்ந்து வர பார்த்தோம்னா இந்த மாதிரி, அதாவது யார் அதிகமாக சண்டை போட்டு எடுத்தெறிந்து அடிக்கிறார்களோ, கத்தி சண்டை போடுகிறார்களோ, இல்லை சத்தமாக சிரிச்சுக்கிட்டு ஒரு செயல்பாடு நடக்குதோ, அந்த மாதிரி மனிதர்களை பார்த்தாலோ, அந்த மாதிரி உடைகளை பார்த்தாலோ, அந்த மாதிரி உருவத்தை பார்த்தாலோ அந்த குழந்தை எஃபெக்ட் ஆயிரும். இது பெற்றோர்கள்னால புரிந்துக்க முடியாது. என் குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டுட்டனேன்னு சொல்லி மறுபடியும் பெற்றோர்கள் அதுக்கு ஒருக்கா சண்டை பிடிப்பாங்க. அப்போ கணவன் மனைவி பிரச்சனை வருதுன்னா அந்த குழந்தைக்கு எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியாமல் புரிஞ்சுக்காம இவங்க 2 பேரும் தன்னோட பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்ட் பண்ணி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குடும்ப நபர்கள்கிட்ட போய் பேசிக்கிட்டு மறுபடியும் பிரச்சனையை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. அப்போ குடும்ப நபர்கள்கிட்ட பேசினா காம்ப்ளிகேட் ஆகுமா, ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணுமா அப்படின்னா குடும்ப நபர்கள் யாருக்கு, பெண் வீட்டார் பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆண் வீட்டார் ஆணுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ நடுநிலையில் யார் நின்னாலுமே அது பிரச்சனை எப்படி ஃபார்வேர்ட் ஆகுதுன்னே தெரியாது. நாங்கள் ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுறோன்னா, ஒரு கணவன் மனைவி பிரச்சனை வரும்பொழுது அது ஃபேமிலி தெரப்பின்னு சொல்கிறோம். இவங்களுக்குள்ள அந்த அந்யோன்யம் எப்படி இருக்குது, உறவு பரிமாற்றம் எப்படி இருக்குது, பேச்சு பரிமாற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு இரு முனைகளிலும் கலந்தாலோசித்து இவர்களுக்குள் இருக்கும் எண்ணம், சிந்தனை, செயல் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன உள பகுப்பாய்வு செய்து அவர்கள் பிரச்சனைக்கான தீர்வு வழிமுறைகளை உருவாக்கி கொடுக்கிறோம். அதனால தான் ஃபேமிலி பிரச்சனைங்கிறப்ப ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்ட் கிட்ட போகிறப்போ உங்களுக்கு தீர்வு கிடைக்குது. அதை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ, ஃபேமிலி சர்க்கிள்லேயோ, இல்லை சம்மந்தமில்லாத ஒரு நடுநபர் அப்படின்னு சொல்கிறவங்ககிட்டயோ தொடர்ந்து நீங்கள் போகிறப்ப உங்கள் பிரச்சனைகள் நீங்கள் ஷேர் அப்படிங்கிற பேரில் அது பண்ணிட்டு வர்றப்ப உங்கள் குழந்தைகள் பாதிப்படைந்து ஒன்று அந்த குழந்தை இந்த மாதிரி அம்மாவே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு வரலாம், இது போன்ற அப்பாவே எனக்கு வாழ்க்கையில் யாரும் ஆண்களே வரக்கூடாதுங்கிற எண்ணத்துக்கும் கூட தள்ளப்பட்டு பின்னாளில் அந்த குழந்தை வளர்ந்து வர பிரச்சனைகளும் அதிகமாயிட்டே வரும். இது ஆழமாக பதிவாகிறப்ப தான் அவங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாகுது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லேயே பாருங்கள், எத்தனை பேர் கடந்த காலத்தை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க, கணவனை வெறுக்கிறாங்க, மனைவியை வெறுக்கிறாங்க, பேரண்ட்டை வெறுக்கிறாங்க, 2 பேரண்ட்டுகளையும் வெறுக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க, இந்த வாழ்க்கையே வேண்டான்னு நிராகரிக்கிறாங்க. புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வந்தோடனே பிரச்சனை வருது. இதெல்லாம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கணவன் மனைவி பிரச்சனையோட தொடர்ச்சி தான்
குழந்தைகளுக்கு பரிமாற்றமாக வந்து அந்த குழந்தைகளுக்கும் கணவன் மனைவி பிரச்சனையாக வருது. அப்போ குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு தீர்வு வழிமுறைகளை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நீங்கள் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தான் எங்களோட நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு, கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வளர்ச்சி அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் MSK மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.